திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக 2668 அடி உயரமுள்ள மலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அண்ணாமலையார் கருவறையிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீபத்தினை வைத்து 5 மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மாலை கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சியளித்ததைத் தொடர்ந்து 6 மணியளவில் கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலையில் உள்ள கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை பக்தர்கள் 11 நாட்கள் தரிசிக்கலாம். 2668 அடி உயரமுள்ள மலை மீது பஞ்சலோகத்தால் ஆன 5.25 அடி உயரமுள்ள கொப்பரையில் 4500 கிலோ நெய் நிரப்பப்பட்டது. அதில் 1500 மீட்டர் காடா துணியை திரியாக அமைத்து பர்வதராஜா குலத்தினர் சார்பில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாடவீதி மற்றும் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதை முழுவதிலும் காத்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். I'm coming from Germany. I'm Moritz, and I think it's amazing. It's great. I really like it, and I meet good people here. Everybody's very friendly. I feel blessed by Lord Shiva and Arunachala. I try to come to Teru every year. Right. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற தவளகிரீஸ்வரர் மலை கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. மலை கோயில் புனரமைப்பு பணிகள் காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் இன்றி மகாதீபம் ஏற்றப்பட்டது. 1440 அடி உயரம் கொண்ட மலை மீது அமைந்துள்ள கோயிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டதும் பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினே. கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினே. கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. திருக்கார்த்திகையை முன்னிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் லட்சதீபம் ஏற்றப்பட்டது. பக்தர்கள், கோயில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் பொற்றாமரை குளம், அம்மன், சுவாமி சன்னதிகள் உட்பட கோயில் முழுவதும் அகல் விளக்குகளில் லட்சதீபங்களை ஏற்றினர். இதனால் கோயில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளின் ஒளியால் ஜொலித்தது. பொருளாகி திகழ்கின்ற தாயே, இசையில் பொருளாகி திகழ்கின்ற தாயே, என்னருமை மீனாட்சி விரைந்திடுவாய் நீயே, என்னருமை மீனாட்சி விரைந்திடுவாய் நீயே, இசையில் பொருளாகி திகழ்கின்ற தாயே. முருகனின் 6வது படை வீடான மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதையொட்டி சுவாமி உட்பிரகாரம் சுற்றி வலம் வந்து கோயிலின் ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளியதைத் தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடந்தது. முன்னதாக கோயில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு 25 அடி உயர சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதையொட்டி மகாமண்டபத்தில் உள்ள அனைத்து சன்னதிகளிலும் நாரணை தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் சண்முகவிலாச மண்டபத்தில் எழுந்துள்ளார். இரவு 7 மணி அளவில் கோயில் முன்புள்ள கடற்கரையில் அமைக்கப்பட்ட 25 அடி உயர சொக்கப்பனை முன்பு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்ட பிறகு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. அதன் பிறகு சுவாமி ஜெயந்திநாதருக்கு சிறப்பு தீபாராதனை நடந்தது. வள்ளி தெய்வானை அம்பாளுடன் உட்பிரகாரம் வலம் வந்தார்.